ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். என்னடா இது எங்கள் தோட்டத்தை காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? செம்மையாக காத்தடிச்சு செம்மையாக மழை பெஞ்சிச்சு. கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, கிளைமேட்டும் சூப்பராக இருக்கே, குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ இன்றைக்கி ஏதாவது குக்கிங் வீடியோவும் பண்ணணும். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணலாம் திங்க் பண்ணப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது வரைக்கும் சிக்கன் 65 சாப்பிட்ருக்கோம், எக்லி 65 செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மழை பெய்கிறப்போ செம்மையாக கிளைமேட் இருக்கப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத போய் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் எக் 65. பார்க்குறதுக்கு அப்படியே சிக்கன் 65 மாதிரியே இருக்குல்ல, கடையெல்லாம் வாங்கியிருக்க மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை தான் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோவில் ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் ஃபுல்லாக புரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் பேச வேண்டாம், நம்ம ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து எக் 65 செய்கிறதுக்கு மொத்தம் 1 2 3 4 5 6 6 முட்டை வந்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட எத்தனை இருக்கோ எடுத்துக்கோங்க. மினிமம் ஒரு 3 முட்டை இருந்தாலே போதும், நம்ம எக் 65 சூப்பராக செஞ்சிடலாம். எனக்கு வேறு கொஞ்சம் வளருது. சரி வாங்க, நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பவுல் வச்சு நம்ம அதில் வந்து எக்கெல்லாம் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையுமே சூப்பராக உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. எப்படியா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணுறது தான், நீங்கள் எப்படி வேணால் உடச்சி ஊற்றிக்கலாம், அதுதான் என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், இப்போ எல்லா முட்டையும் வந்து சூப்பராக உடச்சி ஊற்றியாச்சு. இதில் 2 முட்டை மட்டும் லைட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு, மீதி எல்லாம் அப்படியே நீட்டாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், ஆனால் கரெக்டான அளவு போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அடுத்து தேவையான அளவு மஞ்சத்தூள், நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அடுத்து மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்த்தினாலும் தப்பில்லை, ஆனால் அதுக்கு ரொம்ப அதிகமாக சேர்த்திடாதீங்க, கரெக்டான அளவுக்கு. அதாவது நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், உங்களுக்கு அதை விட வேணுமா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து மிக்சரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட மிக்சர் இல்லை அப்படின்னாலும் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்பூனை வச்சு சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட மிக்சர் இருக்குது, அதை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு வேணும்னே நான் வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நான் இந்த மாதிரி தான் ஸ்பூனை வச்சு நீங்கள் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் செய்யும் போது லைட்டாக அந்த மசாலாலாம் எவ்வளோ டைம் மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன், ஆனால் மிக்ஸே ஆகலை. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நான் ஓரளவுக்கு நல்லாவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுங்காட்டி நம்ம ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்காகடா இந்த தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எக்கை வந்து வேக வைக்க போகிறோம். அதாவது உடச்சி ஊற்றுறதுக்கு அப்புறம் தான் வேக வைக்கிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த அடியெல்லாம் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா கடைசியாக நம்ம பண்ணும் போது இதான் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நல்லாவே நீங்கள் சுற்றிலே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ கேக்கெலாம் செஞ்சோம்னா அதை வந்து கீழே க்ளோஸ் பண்ணும் போது அடியெல்லாம் ஒட்டாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த எண்ணெயை வந்து நம்ம இப்போ தேய்ச்சிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முட்டை இதையை எல்லாத்தையும் போட்டு அதை வந்து இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றினதுக்கப்புறமா இப்போ அந்த தண்ணி பாருங்கள் நல்லாவே கோச்சிருச்சு. நீங்களும் கோச்சதுக்கப்புறமேட்டு வைங்க. கோச்சதுக்கப்புறமா பார்த்து பொறுமையாக வைங்க, யாரும் அதில் சுட்டுக்காதீங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த எக் இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு பிளேட் இருந்துச்சு அப்படின்னா பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பேனையும் க்ளோஸ் பண்ணணும். இதுக்கான மூடி இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து எக்கு நல்லா வேகணும். ஸோ இது வந்து எங்களுக்கு வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆணுச்சு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், எக்கும் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கூட ஆகலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எக்ஸ்ட்ரா டைம் ஆனால் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து ஒட்டாமல் இருக்கணும், அப்போ தான் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லாவே எக்கு வந்து வெந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லாவே ஆறட்டும், ஆறினா தான் நம்மளால் அதை ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், சூப்பராகவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சு நம்ம ஆல்ரெடி சுற்றிலும் எண்ணெய் போட்டிருக்கோம். ஸோ எடுக்க ஈஸியாக தான் இருக்கும். ஒரு கத்தியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றிலையும் ஃபஸ்ட்டு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கீழே க்ளோஸ் பண்ணும்போது சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே போல் இந்த மாதிரி கத்தியை வச்சு, இல்லைனா அதை சுற்றிலும் எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நல்லா சுற்றிலே எல்லாம் க்ளீனாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு நம்ம கேக்லாம் செஞ்சோம்னா க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லா வச்சு ஒரு சும்மா லைட்டாக தட்டுங்க. அது வந்து கீழே அப்படியே விழுந்துடும்.
நீங்கள் இதுக்கு மேலே அந்த பவுல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கீழே வந்துடும். பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், நம்ம கேக்லாம் செஞ்சோம்னா எப்படி வந்து நம்ம கரெக்டாக பண்ணுவோமோ அதே மாதிரி வந்துடுச்சு. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்னதாக ஒரு க்யூப் ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தான் பாருங்கள் கட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களோட ஆப்ஷன் தான். நாங்கள் வந்து பாருங்கள் க்யூபாக தான் கட் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு லைனாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொன்றையும் எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். நீங்களும் இதே போல் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது இப்படியே கூட சாப்பிட்லாம். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதில் இப்போ முட்டை தோசையெல்லாம் ஊற்றினோம்னா எப்படி செய்வோமோ அதே மாதிரி தானே பொருட்கள்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதுவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். இப்படி பிடிக்கலனா கூட நம்ம இதுக்கு மேலே தான் செய்யவே போகிறோம் எக் 65. அதை வெயிட் பண்ணி பாருங்கள். இதே போல் எல்லா பீஸும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா நீங்கள் இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்களும் ஒரு மதிப்பாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்து சிக்கன் 65 மசாலா. ஏன்னா சிக்கன் 65 மாதிரி தான் எக் 65 இருக்கணும். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை வந்து நாங்கள் ஒரு அம்மியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் எங்கள் வீட்டில் இல்லைப்பா, ஸோ நாங்கள் சீரகத்தை தான் இடித்து வச்சுருக்கோம். உங்ககிட்ட சீரகத்தூள் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி சீரகத்தையும் இடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம செய்கிறதுக்கு எல்லா மசாலாவும் ரெடி ஆச்சு. அடடா, முக்கியமான ஒரு பொருளை விட்டுட்டோமே, அதான் உப்பை மறந்துட்ட பாருங்க. உப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், உப்பு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நமக்கு என்ன தேவை அப்படின்னா கொஞ்சமாக புளிப்புக்காக எலுமிச்சை ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறோம். அந்த கொட்டையெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் வெறும் அந்த ஜூஸை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நானும் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்களும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுறது பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அந்த வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்றத இதில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி ஊற்றிருக்கோம். அப்பயே வந்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நீங்களும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களா? இதே போல் எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே அது வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். நம்ம கொஞ்சமாக தானே மசாலா ஐட்டம்லாம் சேர்த்திருக்கோம். ஸோ அதுவே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதிலே காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கலர் அதிகமாக வரும். உங்ககிட்ட இருந்தால் அது போட்டுக்கோங்க. இப்போ லாக்டவுன் டைம் எங்களுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் எக்கு வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாவில் போட்டு இப்போது நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்களும் இதே போல் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இதே போல் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். நான் தான் சொன்னால இன்னொரு மெத்தடும் அதே போல் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ சூப்பராக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் ஒட்கா போட்டு தான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணோம். நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் தனித்தனியாக போட்டு பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், மசாலா ஐட்டம்லாம் அந்த எக் இதில் வந்து நல்லாவே ஒட்டி இருக்குது. ஸோ இப்போ போதும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம சிக்கன் ஊற வைக்கிறோம் அந்த மாதிரிலாம் இது எதுவுமே பண்ண தேவையில்ல. அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம எக் போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஆயில் தான் ஊற்றிட்டுருக்கோம்.
இப்போ பாருங்கள் ஆயில் ஊற்றியாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஆயில் வந்து நல்லா காயணும். எல்லா இதுலேயுமே ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் பொரிக்கணும், அது யாரும் மறந்துடாதீங்க. இப்போ ஆயில் காஞ்சிட்ருக்கு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாம் ஒவ்வொரு எக் பீஸாக எடுத்து நம்ம அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த சிக்கன் 65 எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். அதுவும் எக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். எக்கு பிடிக்காதவங்க கூட இந்த எக் 65 விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருமே அவங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆகிட்ருக்கும் போது நம்ம எல்லாமே இப்போ வந்து சிக்கன் 65 ஃப்ரை பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்களோ அதே சேம் மெத்தட் தான். அது ஃப்ரை ஆகிட்ருக்கும் போது நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து இது என்ன மைக்கோது இதை வச்சு தான் வந்து திருப்பி போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா ப்ரௌனிஷாக வர்றதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தீய விட்டுறாதீங்க, கரெக்டான அளவுக்கு மட்டும் தீய விடுங்க. ஐயோ தீயவே விடக்கூடாது, சாரி நான் வளர்றேன் ரொம்ப. நீங்கள் கரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். நான் வெயிட் பண்ணி நானும் தான் பார்த்துட்ருக்கிறேன் சீக்கிரம் ஃப்ரை ஆகணுன்னு. பாருங்கள் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, அவ்வளோதான் எடுத்துக்கலாம். இது எதுவும் அரிக்கரண்டின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் எப்படி ஃப்ரை ஆகிருக்குன்னு. பாருங்கள் நல்லா ப்ரௌனிஸாக சூப்பராகவே ஃப்ரை ஆகிடுச்சு. இது இன்னும் பிளேட்டுக்கு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சிக்கன் 65 எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக இருக்கும். உள்ளேயும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சரி இப்போ இவ்வளோ தான் எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே போல் மீதி இருக்க எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணணும்ல. ஸோ நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு இதே போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது போட்டாச்சு. இப்போ வந்து இதையும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் ஃப்ரை ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். சிக்கன் 65 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப அதிகமாக இதையே சொல்லிட்டேனோ, சரி பரவாயில்ல, அப்படி தானே இருக்குது, அதனால தான் சொன்னேன். இப்போ வந்து பாருங்கள் இதுவும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி நிஜமா சிக்கன் 65 போல் தானே இருக்குது. நான் சொன்னது கரெக்டுனா எல்லோரும் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. சரி இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்ல. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள் பார்க்கவே நல்லா ப்ரௌனிஷாக நல்லாவே சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் கூட ஆல்ரெடி பண்ணிட்டேன், சூப்பராக தான் இருக்குது. சிக்கன் 65 டேஸ்ட் இல்லைனாலும் அதோட சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு இதுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக சும்மா ஆனியன்லாம் கட் பண்ணி என் இஷ்டத்துக்கு அப்படியே மேலே வச்சு விட்டேன். அந்த டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்காது, பரவாயில்ல, இருந்தாலும் சும்மா ஒரு ஸ்பேஷனுக்காக அப்படி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இப்போ வச்சாச்சு. பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணியும் பார்க்கணும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய சூப்பரான டிஷ்ஷஸோட நீங்களும் பார்க்க முடியும். பார்த்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும்ல. இதுதான் எக் 65. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை.